நாங்கள் தமிழில் 2 நிமிஷம் பேசி விட்டு விட போகிறோம். நேரம் இருக்குத்தானே. நேரம் 11:16 இன்றைக்கு வித்தியாசமா எதுவும் செய்யலாம் தானே? வித்தியாசமா எதாவது செய்யலாம் தானே? இன்றைக்கு என்னது வித்தியாசமா என்னவும் செய்யலாம் தானேன்னு சொன்னேன். ஒன்றை செய்யுங்களேன். எனக்கு மாதம் தான் ஏதாவது செய்கிறீங்க இல்லையே. என்ன ஒரு எழுத்த கொடுத்து அதுல 10 சொல்லு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தானே. இங்கே பிறந்து வளர்ந்த உங்களுக்கு தானே தெரியாமல் இருக்கும். கஷ்டம் தெரியாது. இல்ல ஒரு சொல்ல கொடுத்து 10 சொல்லு, ஒரு எழுத்த கொடுத்து அதுல 10 சொல்லு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன். இப்ப இங்க வந்த பிள்ளைகள் தான் சரி வரும். ஏன்னா ஒரு பழகிறதுக்கு நமக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு ஆனா அவ்வளவு சொன்ன சொல்ல மாட்டீங்களா? நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால என்ன செய்ய போறீங்க? இல்ல தமிழ 2 நிமிஷம் தான். திரும்ப அதுக்கு முதலும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் என்றால் அது தந்துட்டேனே. வெட்டுறது ஊத்துறது எடுக்கிறது எல்லாம் தந்துட்டேனല്ലോ. மாத்தி யோசிக்கிறது அது போர் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வெட்டி சேர்க்கிறது சொல்லுங்க. சரி, வெட்டி சேர்க்கறது நான் தரேன். ஒரு 3 ஆண்டுக்கு தரேன். சரியா? ஓகே. சேர்க்குறதும் 2 வருமா? சரி. தமிழில் 2 நிமிஷம் முதல்ல தான்ட்டு இதை சொல்லிட்டு தமிழில் 2 நிமிஷம் பேசிக்கொள்ளலாம். சரி, உங்களுக்கான சொல்லும். சரியா? எனக்கா? ஓ, சொல்லுங்க. முதல்ல வாரது இது ஒரு உடல் உறுப்பு. சரியா? உடல் உறுப்பில் ஒன்று. ஒரு எழுத்தை சேர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொழுதாக மாறும். பொழுதாகவா? ஓ, மிக இலகு. எத்தனை எழுத்து? 2 3. 2 3. உடல் உறுப்பு ஒரு பொழுதாக மாறும் சொல்றீங்களா? பொழுதாக மாறும். ஓ, மிக 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 இலகு 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 இலகு. 2 எழுத்து சொல்லி நாசி காது கண் காதுண்டா 3 எழுத்து. காற்று அது பொழுதா வருமா? காது காற்று எடுத்தேன். 3 சொல்லு வந்தது. அதுல 1 வட்டி 2 வரும். இல்ல இல்ல வட்டி இல்ல, சேர்க்கிறது. முதல்ல வர்றது இது ஒரு உடல் உறுப்பு இல்லை ஒன்று. ஒரு எழுத்து சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பொழுதாக மாறும். நான் காதும் காற்றும் எடுத்தேன். காற்று உங்களுக்கு பொழுதா மாறுதோ? அதுதான் காற்று பொழுதாக. நீங்க கம்ப்ளீட்டாவே மாத்துறீங்க. கம்ப்ளீட்டா மாத்துறேன். அந்த எழுத்துக்கள் இருக்கணும். உள்ளுறுப்பா வெளியுறுப்பா அது சொல்ல மாட்டேன். ஒரு உறுப்பு இல்லை ஒன்று. அங்கே ஒரு ஆள் முழுசது போல தெரியுது. என்னடா போட்டாக ஒரு போடுவட்டு. உறுப்புகளில் ஒன்று. உறுப்புகளுக்குள் இருக்கலாம், உறுப்பில் இருக்கலாம். எல்லாத்தையும் ஜோதிச்சு பாருங்க. உடல் உறுப்புகள் அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஜோதிச்சு பாருங்க. ஆனா உள்ள இல்ல. சரி, உள்ளுறுப்பு இல்ல, வெளியுறுப்பு தான். சரி, வெளியுறுப்பா? இப்படி போட்டுட்டேனோ நான் நினைச்ச உடனே சொல்லிடுவீங்கன்ட்டு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரும் விட்டுட்டீங்களா? செல்வி நவலவதி அவர்கள் நித்திரை வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் கண்டுபிடிக்கல. ஒரு பொழுது வந்து நீங்க அகராதி கேட்கல சொல்றீங்களா? இல்ல, நேரடி ஒரு நாள்ல வார காலத்தையா சொல்றீங்க? ஒரு பொழுது, அவ்வளவுதான். நாளா இருந்தாலும் சரி, கோளா இருந்தாலும் சரி, ஒரு பொழுது. தட்ஸ் இட். சரி சரி சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, வாழ்த்துக்கள். சரி, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
பகல் பல் பகலும் பல்லும் வரும். பல் பகல் பகல் உறுப்பு பல் ஒன்றை சேர்த்துக்கண்டா பொழுதன்னைக்குள்ள பகல் பல்ல நினைக்கிறேன். இரண்டு இப்பதான் வந்து டக்குண்டு. பகல் பல்லுன்னு வர பகலண்டா வெட்டுறதா வரும். இது சேர்க்கறது தானே. சரி, பல் ஒரு எழுத்து சேர்த்தா பகல். ஓகே. அடுத்தது சிவகாசினிக்குரியது. இது ஒரு இது ஒரு பானம். சரியா? ஒரு எழுத்து சேர்த்திங்கன்னு சொன்னால் காய்கறிக்குள் ஒன்று, என்னத்தில் ஒன்று? காய்கறிகளுக்குள் வரும். எத்தனை எழுத்து? 2 3. இதன்ட்டு தான் நினைக்கிறேன். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிலர் மாறி மாறி சொல்கிறது. எழுதுக்குள்ள பானம் 2 எழுத்து. பானம் பானம் புறா ஒரு எழுத்து சேரும். பரவாயில்ல சேர்த்திங்கன்னா காய்கறிகளுக்குள். இனி இருத்தானே தோட்டக்கிட்ட நான் செய்ய போகிறோம். பானத்துக்கும் தோட்டத்துக்கும் சரி சரி குடிவகையா? வந்துட்டு வந்துட்டு பால் பாகல். பாகல் பாகல் தான். அது பாவற்காயன்றதும் பாகல். தோட்டம் ஒண்ணுங்கிற தோட்டம் வந்துட்டு வாழ்க்கை. என்ன 2 இடத்துல சொல்றீங்க? 3 இடத்துல சொன்னீங்க. 2 எடுத்தா 2 3 2 எழுத்துல பால் பாகல் 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 பாகல்னா பாகல் பாகல். பாகல். சரி, நகுலவதி அவர்கள் அப்படி நில்லுங்க. அப்புறம் 2 நிமிஷம் பேசலாம். நகுலவதி அவர்களுக்கு இது ஒரு ராசி, ஓ நட்சத்திர மதரியா. திரும்பவும் ஒரு ராசி, ஓ நட்சத்திர மதரியா. ஒரு எழுத்து சேர்த்து கேட்டா ராசியா இருக்கணும். ராசியும் நட்சத்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? உங்களுக்கு சரியா வந்திருக்கா? மீனம் மீனம் மிதுனம் மீனம் மிதுன. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். நான் வச்சிருக்கிறது இல்லை. கேள்வியா? 2 ராசி அல்லது நட்சத்திரமா இருக்கலாம். 2 அதே தான். 3 4. 3 3 4. 3 4மா? ஆனால் நவராதிரலா சொன்னீங்க. மீனம் மிதுனம் அதுவும் வரும். ஆனால் அது வெறும் 3 எழுத்து 4 எழுத்து. நான் வச்சுக்கிறது இல்லை. நீங்க வச்சிருக்கிற நான் வச்சிருக்கேல தானே. நீங்க உங்க நான் இங்க. நீங்க சொல்றது நானும் வச்சிருக்கல தானே. நீங்க அங்க நான் இங்க. கேக்க பாத்தீங்களா? அழகா இருக்கு. மகள் செய்தவ அவ்வளோ ரஜிப்போம் மேல ஒரு கேக் குஞ்சு கொண்டிருக்கும். ஓ, இந்த முறை தான் அப்படி செய்தது. கட்டிக்காரி அழகா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. இப்ப நீங்க மீனமிதன் சொன்ன மாதிரி பாருங்களேன், குயிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோபுரம் சரிஞ்சிருந்தோ அத நிமித்தின மாதிரி நிமித்த வேணும். அந்த புள்ள செய்ய எப்படியா சொல்றது? வாழ்த்துக்களை சொல்லுங்க. சரியா தருங்க. நீங்க சரி சொல்லல. என்னத்த சொல்றது? சொல்லவா? 27 நட்சத்திரத்தையும் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுங்க. 2 ராசி, ஓ நட்சத்திர மாதிரியா. 3 4 2 தான் பாரு. இப்ப மீனம் மிதுனம் சொன்னார் தானே, அது போல இது அது 3 4 மீனம் மிதுனம் மாதிரி அந்த இத ராசியோ நட்சத்திரமோ சரி நான் மாற்றி தரணி அதோட உடனத்தை சேர்த்திங்கன்னு சொன்னால் பஜ்ஜி தான் அடிக்கடி இந்த நோன்பு காலங்களில் சொன்ன ஒரு வார்த்தை 4 மாறும். ஈகதான் அவர் நடுக சொல்லுவார். தானம் கொடுக்கணுமா? இல்லை இல்லை, இதை ஒவ்வொன்றாலும் சொல்லுவார். அவர் என்னதான் சொல்ல மாட்டேன்.
சும்மா இருங்கோ சமய குரு மௌலவி இப்போ சாப்பாடு சேர்ந்துட்டோம் உங்களுக்கு நோம்பு சாப்பாடு இல்லை இல்ல நான் போயில்ல தானே மணி சில வீடையில அங்க அடிக்கிழமை வர்றேன்னு சொன்னா என்ன செய்யறாரு தெரியும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டு புளிச்சதை கொண்டுருவோம். வேண்டாம் கொஞ்சம் நல்லா இருக்குமில்ல அது ஊறி பக்கத்தில் கொண்டாடினார்கள் தான் நானும் மனத்தை தம்மு வந்ததை தவிர சாப்பாடு அது சும்மா பேச்சு வழக்குல அப்படிதான் விளங்குது. ஆமா அதுதான் இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன் அடிக்கடி சொல்றேன். இல்லை இல்லை அது ஒரு காலத்தில் ஊரில் இருக்கோ தெரியலை எனக்கு. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை மக்கள் இவர் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதை கடைப்பிடிக்கிறாக்கள் எல்லாரும் இல்லை இல்லை பக்கத்தில் அன்றைக்கு நான் அவரை கண்டுட்டு அதை சொல்லிட்டு ஓ நாங்கள் செலப்ரேட் பண்ண போடாங்க விட்டேன்னு அந்த பிள்ளைகள் போனது. இங்கே இளையவர் சொன்னாராடா அப்படின்ட்டு கிடைக்க மாட்டார் சாப்பாடு இல்லாம இல்லை வித்தியாசம் இருக்கு. இல்லை நானும் இதுக்கு முதல் இருந்தவர் அவர் இறந்துட்டார் மூத்த மனைவி அவர் தருவார் கஞ்சி இதுகள். ஓ இப்போ வந்திருக்கிறார் புதுசி நீ வரவா இல்லை சோக்கு. ஆனால் அந்த இவர் சொல்லக்குள்ள ஒரு ஆசை வருமாடா இப்படி இல்லாமல் உண்டு அப்படி இல்லை. சரி இதுக்கு வாங்க. சரி இது மகம் மகரம் இது ராசியா நட்சத்திரம்? மகர ராசி தானே மக நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் நட்சத்திரம் மகர ராசி. அப்ப சரிதானே? அப்ப மீன மிதனத்துல நீங்க என்ன இதை சொல்லல? நான் கேள்வி கேட்கல அதெல்லாம் நான் என்னன்னு மற்றது மகரம் மகரம் குடுக்கறாங்கன்னு சொல்லி வர வச்சுதான். ஆமா ஆமா மகரம் குடுக்கற இல்ல மகர் இல்ல மகரம்னா நான் சீதனம் சம்திங் அதான் சொல்றவர். மகரம் என்ன சொல்றவர்? மகரம் கொடுத்து மகரம் வாங்கி பண்ண குடுக்குறோம் ஏதோ உண்டு. எனக்கு வாணி இந்த ஈக குடுக்குற அந்த இதுல எனக்கு இதுகளை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் அட்வான்ஸ் லெவல் படிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுல ரிசல்ட் மட்டும் இருக்கேக்க ஒரு டெய்லர் கடை ஒன்றிலே அப்பா கூட்டி கொண்டே அவருக்கு உதவியாகி நீ பழகிறதாகுது அங்க இருக்க சொல்லி ஒரு 2 மாதம் போனேன். ஆனா போயிட்டு இந்த தெரு தைச்சு கொடுக்கறது அந்த சின்ன கை வேலைகள் அப்படி இப்படி தைக்க எனக்கும் அந்த பாவாடைக்கு கீழே அந்த என்ன கட்டணுகள் போடுறதானே ஸ்கலப் மாதிரி அப்படி அதெல்லாம் தைச்சு கொண்டிருந்த காலத்துலதான் இந்த நோன்பு வந்தது. அவர் ஒரு முஸ்லீம். அப்ப அவர் இன்னே ஒரு நாள் சொன்னார் இப்ப தங்களோட நோன்பு முடியுது வீட்டை வா சாப்பிட்டுட்டு போவான்ட்டு. அந்த நாளையில வெளிக்கிறதும் குறைவு. அதை விட அதே நேரம் எங்கட இதுல அந்த சரஸ்வதி பூஜை டைம். அப்ப நாங்க மச்சமும் சாப்பிட மாட்டோம். அவன் மச்சமோ என்னவோ ஒன்றும் தெரியும். ஒச்சோ அவர்கிட்ட இருந்து நான் அண்டைய நாள் இந்த வீட்டை திருப்பி போறதுக்கு பட்ட பாடண்டா விடவே மாட்டேன். வீட்டை வா வந்து சாப்பிட்டுட்டு போண்டு நான் மாட்டேன் நிக்க இத இப்ப அந்த ஈகைன்றது அவ அந்த குடுத்து சாப்பிடறதுக்காகத்தான் அவர் அப்படி நின்றுப்பார். ஆனா எனக்கு பழக்கம் இல்ல அதோட அந்த விதறனால இதண்டு நான் போவேன். அது அவருக்கு சரியான கோபமா இருந்தது அந்த நாள். இப்ப எத்தனை வருஷம் என்னாலே எல்லாம் இந்த ஊர்கள்ல அது காலங்கள் எல்லாம் இருந்ததுதான். ஆனா இப்ப இல்லாம மாற்றம் அடைஞ்சிட்டு பொருளாதார சிக்கல்களும் வேற அதெல்லாம் சரிதான். இப்ப முந்தி எங்கட அம்மாவின் காலத்துல நாங்க நினைச்சு பாக்குறோம். சின்ன வயதுல எங்கட விட்டு ஒரு அப்பன் சுட்டா இட்டலு அவிச்சா அப்படியானது செய்ய கட்டாயம் மாமியோட வைக்கண்டு சுத்தி சுத்தி திரைக்க கொண்டே கொடுத்துட்டு வர இதுகள் இருக்கு. இப்ப எல்லாமே குறைவுதான் சரியான முதல்ல அங்க கொடுத்துட்டு தான் அப்புறம் எங்களுக்கு. சரி இப்ப செல்வியக்காக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று தரனா எல்லாவற்றுக்கும் இது தேவை. எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் இது தேவை. மற்றது உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் 2 எல்லாவற்றுக்கும் இது தேவை. எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் எப்பவும் இது தேவை. மற்றது ஒரு இடத்து சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதுக்கும் ரொம்பவே நெருக்கம். அதில் பாதியை எடுக்கலாம். பாதி எடுக்கலாம் முழுசா இல்லை பாதி 3 4 இல்லை இல்லை 2 3 2 3 ஓகே. எல்லோருக்கும் தேவை சடை சட்டை என்று வருமா? அதுவும் சரிதானே முடி சட்டை என்ன வாடி சிரிக்கிறீங்க பிறந்தம் தானே. சரி சட்டை இல்லாமல் வாழ முடியாது. சடை இல்லாமட்ட வாழ முடியாதோ?
சடை இப்போ கட்டாயம் சடை தேவை, அந்த சடைக்கும் இது தேவை, அந்த சடைக்கும் இது தேவை. அப்ப என்ன சேரம் கொண்டு பண்ணுமோ? ரெண்டு இல்லை வேணும் முன்னுக்கு சடைக்கும் இது தேவையா மைதான். அந்த சடைக்கும் இது தேவை, அந்த மாலை என்று சடைய பார்த்தா- வாரத்துக்கும் இது தேவைதான். இது இருந்தால் தான் சடையாக நீங்க மாத்தலாம். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? எனக்கு என்ன பாதி பாதி ரொம்பவே நெருக்கம். ஒட்டு அப்படி எதுவும் வந்தாலும் உங்களுக்கும் அங்கால வராது. இதுக்கும் ரொம்பவே நெருக்கம். அதுல பாதி, முழுசு இல்லை பாதி. சிலர் பாதியிலேயே திரிகிறார்கள். இந்த கேள்வி வர என்ன அது முடிக்கும் இதுக்கும் என்ன? மனுஷனுக்கு வெயில் வந்தா சந்தோஷம், எனக்கு வெயில் வந்தா துக்கம். ஓ அதான் எனக்கும் அதுதானே. இல்ல. தும்மியா அந்த தண்டு வந்துடும். நேற்று சொட்டியான இன்றைக்கு தான் இந்த மூக்கு கண் எல்லாம் அடிக்குது. ஓ அது மட்டும் இல்லை, தண்ணீர் எந்த நேரம் நீர் வரும் என்ன. ஓ அப்படித்தான் கொஞ்சம் கூழ் தண்ணியால கழுவுங்க. அப்படி தண்ணீர்ண்ணா. மற்றது டிஷ்யூக்கள் பாவிக்க கூட உண்மையிலே நான் இங்கே ஆமா இருக்கிற ஆமா இதுல கூடாது. நான் துணி தான் அமைச்சிருக்கிறேன், கொஞ்சம் ஈர துணியால. ஆமா ஆமா கொங்கோமர் வெட்டி போட்டு கண்ணுக்கு அணி வச்சு விடுங்க. இல்ல பழைய ஜிரிக்கிறீங்க நல்லதான், அது கொஞ்சம் கூட இருக்கும். நேற்று வச்சிருக்கலாம் நான் உண்மை சரியா. இல்ல நீங்கள் வச்சு போட்டு பிறகு கொஞ்சம் நேரம் சொல்லி அப்படி கீழே இறக்கி வேக்கில விட முடியும். இப்படியே வந்து கீழே சாப்பிட்டு உண்மை அது கண்ணுக்கு குளிரா இருக்கும். இது தெரியலையே நவாணி என்ன சொல்லுக்கு என்னோட வேற என்ன சம்பந்தம்? எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் இது இல்லையேல் உலகம் இல்லை, மனிதர்களும் இல்லை. வீடு என்று பார்த்தாலும் இதுல அந்த வீட்டுக்கும் இது தேவை, சும்மா எதுவும் வராதுதானே. அதான் காசு வேணும், துட்டுக்கு பணம். அப்ப அப்படியே வாங்கோ. அதான் பணம், அதான் நான் பணம் சரி. பானம் என்ன தெரியாதானே. நான் 3 எழுத்துல அப்படி எடுத்தேன். 2 3 அப்ப 10 எடுத்தாலும் வீடு எடுத்தா அட, ஆ, அந்த பாதி. அந்த பதிக்கும் இதுக்கும் ரொம்பவே நெருக்கம். எவ்வளவெல்லாம் வந்துட்டீங்க, இப்படியெல்லாம் நானும் பாரு இன்னும் பிடிக்கிறீங்க இல்ல. இல்லையே. சரி சொல்லவா? சொல்லுங்க. நிதி நித்தி அப்போ பணத்துக்குள்ள காதுக்குள்ள துட்டுல நின்றீங்க. ஆமா 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 நிதி அது சொன்னாங்கள வராது, உடனே வராது சொல்றல தானே. நிதியும் நித்தியானம் தானே, பாதின்னு சொன்னோம் தானே. பாதியா. சரி, அடுத்த நவலாக எடுத்துட்டு தமிழ 2 நிமிஷம் போவோம். உங்களோட விளங்கிட்டா? வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. எப்படி என்ன விளங்கிட்டா? என்ன இல்ல நீங்கள் இப்ப செல்விக்கு கொடுக்கதான் நான் போட்டேன். நான் என்ன அது வடிவா ஒரு காய்ச்சல் நான் சொல்ற தரவை வச்சு சொன்னீங்கன்னா சரி. ஒரு எழுத்தை சேர்க்கிறது தான். ஒரு எழுத்து 2 எழுத்துல கண்டுபிடிச்சு ஒரு எழுத்தை சேர்க்கிறதா? நான் எழுத்து எப்படி என்று முதல் எழுத்துன்னு சொல்லுவேன், பிறகு பின்னர் வார்த்தைன்னு சொல்லுவேன். சரியா? சரி. இது ஒரு உறவின் பெயர். உறவின் பெயர் ஒரு எழுத்தை சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதமா மாறும். உங்களுக்கு தெரியாபடி நீங்க சொன்ன இந்த உறவு எத்தனை எழுத்து? அது 3 4 3 4. ஏன்னா நீங்க இப்பதான் கேட்டபடியா உங்களுக்கு இலவா தந்துட்டேன். அதான் நான் இதுக்கு பிடிச்ச ஒரு எழுத்து 3 4 உறவு 3 ஒன்றை சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதம். ஒரு சொல்லு வருதா? ஒரு உறவு 3 எழுத்து, அப்புறம் ஒரு எழுத்து நீங்க எங்கேயும் சேர்க்கலாம். மாமன் மான் என்ன மாநிலங்க மாதங்க இருக்கு. மாதம் அப்படியெல்லாம் மாறாது. நீங்க ஒன்றை போட்டீங்கன்னா அது அப்படியே வரும். அதோட சேர்த்து வேற. இப்ப மாமி அண்டா அந்த மீனாவோட சேர்த்து அடுத்த எழுத்த போடணும். அப்படியா? அடுத்தடுத்து நான் சொல்ல மாட்டேன். எங்கே ஒன்றை போட்டீங்கன்னா ஒரு சொல்லு வரும் தானே, ஒரு வார்த்தை. முன்னுக்கு போடணும் இல்ல பின்னுக்கு போடணும். போடுறதுதான் சொல்றேன். இப்ப வெட்டுறது சொல்லல, சேர்க்கணும். வெட்டுறது கத்தி இல்ல, வெட்டுறது வெள்ளிக்கிழமை. அத்தை அத்தை தாய்
இல்ல இல்ல உங்களை விளங்கல்ல. அது 2 எழுத்து எல்லாம் வெட்டணும். ஒரு முதல்ல எழுத்து எல்லாம் வெட்ட சொன்னவ. முதல்ல நான் வெட்ட சொல்லல, சேர்க்கத்தான் சொல்றேன். ஒரு உறவு அவர் 3 இடத்துல வருவார், அப்புறம் ஒரு இடத்துல சேருங்கோ, 4 அது மாறும் வேண்டா, உங்களுக்கு ஒரு மாதம் வரும். அக்கா அக்காள் ஐயோ உங்களுக்கு மாதம் வருது அக்காண்டு. வாணி நேற்று எப்படி போச்சுது? என்ன அந்த மாதிரி. கோயிலுக்கு போனீங்க? ஓ மத்தியானம் போயிட்டு நல்லா, நான் நினைக்கிறேன் ஒரு நாள் முழுவதும் திறந்துருந்தார் போல. ரைட்டு. சனங்கள் வந்து போயிருந்தாரு. அப்புறம் ஆகவே நானும் போய் கும்பிட்டுட்டு நல்லா போச்சு. வெதரும் ஓகே. புத்தாடை எல்லாம் அணிஞ்சிங்களா? ஓ சாரி இருந்தேன், அதுக்கு குறைவில்லை தானே, எப்போ புதுச்சு. நேற்று நீலம் என்று சொல்றார்கள், என்ன கலர் வந்த பிறகு? அது நீலம் வெள்ளை என்றார்கள். மஞ்சளும் சிவப்பும், அடுத்தது நீலமும் வெள்ளையும், நான் போனேன் பச்சையும் பேப்பிடும். எனக்கிட்ட என்ன இருக்கா அதான் நான் கட்டுவேன். நீலமும் ரோஸும் சொன்னேன் ராமநாதருக்கு. அங்கே நான் நீலம் தான் கூடுதலாக எங்க கட்டியிருந்தார். இல்லை நேற்று கோயிலில் பெருசா இல்லை, சிவப்பு மஞ்சளும் கட்டியிருந்தார். சும்மா 1-2 பேர், மற்ற எல்லாம் இதுக்கான வாங்குறாங்க. இப்படி வருமா? சித்திரை எடுத்தா சித்தி அங்காலதாய். அப்ப சித்திரை வாழ்த்துக்கள். அப்படித்தான், அதுக்காகத்தான் இப்ப வருஷத்துக்கு தான் வருஷத்துக்கு காய்ச்சி ஒன்று வந்து நாங்கள் சித்திரை எப்படி போச்சான்ட்டு. சரி, எனக்கு முதல் விலங்கையில தான் அந்த விளையாட்டு இப்பதான் கேட்கிறேன். ஓகே சரி நன்றி. இனி என்ன விளையாட்டு? இப்போ தமிழில் 2 நிமிஷம் பேசுவோம். சரி, தமிழில் 2 நிமிடம். வணக்கம் நாகலாஸ்வரன் அவர்களே. இனிய வணக்கம் வாணி மோகன். இப்போ வேலைக்கு வந்துட்டீங்களா? நான் வந்தேன். எத்தனை மணிக்கு போனீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலை 6 மணித்துளிகளில் சென்று இப்பொழுது தான் வந்தேன். சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களோ? அடுப்பில் எல்லாம் இருக்கிறது. ஓ கட்டிக்காரி, அதுக்கெல்லாம் வச்சுட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். இப்போ என்ன வச்சுட்டு தான் இங்கே வந்து நிற்கிறீங்களா அல்லது ஓஃப் பண்ணிட்டீங்களோ? சரியாக சொன்னீர்கள். அது எரியாதா? குறைந்த விட்டு இருக்கிறேன். பொங்கல் எல்லாம் செய்த நீங்களோ நேற்று? சரியாக சொன்னீர்கள். சித்திரை பொங்குறதா அல்லது வேற பலகாரம் செய்தீங்களா? அது தமிழில் எப்படி சொல்றது, ஒரு உருண்டை மாதிரி ஒரு பலகாரம் செய்தேன். செய்தீங்க, ஓகே. கோயிலுக்கு போறீங்களா? முதல் நாள் ஆலய தரிசனம் சென்றேன். ஓ அன்றைக்கு வருஷம் பிறந்த அன்றைக்கு போயிட்டு வந்துட்டீங்க. சரியான டைம் இல்ல. ஓ டைம் சொல்லி விட்டுட்டேன். சரியான டைம் இல்ல. சரியான டைம்ல போயிட்டு வந்தீங்க. இல்ல அது அந்த ஸ்கூல் ஆண்டு விழா நடந்தது, அதால அப்படி அந்த அந்த நகரத்துக்கு கூடாகத்தான் பெற வேணும் கவர்மெண்ட். அப்ப அதால வந்து கோயிலுக்கு சென்று வந்தோம். அதான் நேற்று ஒருவர் கேட்டார், கைவிசாடம் கிடைச்சிட்டு உங்களுக்கு. நான் சொன்ன கைவிசாடம் கிடைச்சதுன்றதை விட அந்த நேரம் கடையாளில் தெரிஞ்சோம். அப்போ நிறைய கைவிசாடம் நாங்கள் கடையாளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்ட்டு ஷாப்பிங் கிடைச்சது வாணி. கோயில்ல கொடுத்துட்டு பாரு, காலையில போயிருந்தா கிடையாது. அது நான் வேண்டியல நிறைய ஜனங்கள் கோயில்ல, அது கஷ்டம். எங்கட கணவர் தருவார் எங்களுக்கு ஒரு வருஷம். இல்ல கோயில்ல இரவு ஏதோ ஒரு சரியா சொல்லிச்சது, இரவு 11 மணிக்கு பிறகுதான் அந்த கைவிசேஷம் வந்து. பின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறவர் அப்ப என்னையும் கூப்பிட்டு தருவார் தானே. அதுல போயிட்டு நான் திருப்பி 2 இணைகிறேன். அடுத்த ஆள் எடுங்கோ. நன்றி. ஆமா வணக்கம் செல்வி தந்தரோலி, வாங்க. வணக்கம். ஏன் உங்களுக்கு உங்க வீட்டுல அவர் தர்ற இல்லையா? யாருக்கு? உங்களோட அடி கொடுப்பேன். ஒவ்வொரு தானே தராரு எனக்கு. இல்ல இல்ல, நான் இப்ப நான் நிகழ்ச்சிக்கு கேட்கல, சும்மா கைவிசேஷம் நீங்க கொடுப்பது ராவையை கொடுக்குறோம் நாங்க. சரி. எனக்கு அப்போ ஷாப்பிங் தானே காசந்தவர், அதை கூட ஷாப்பிங் செய்வேன். நமக்கு இல்ல அதை சொல்ல கோயிலுக்கு நீங்கள் இல்ல கோயில் அதை ஐயா கொடுக்குறதா. நைட்டு நாங்க போக லேட்டா போச்சு. சரி சரி ஓகே. நான் நினைக்கிறேன் காலையில கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அது அந்த டைம் அந்த அங்க அதுக்கு ஒரு டைம் இருக்கு. சில வேளை நேற்று நான் நினைக்கிறேன் அவ்வளவு ஆயிரக்கணக்கான சார் நேற்று போயிருவேன். லீவு தானே எல்லாருக்கும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் நினைக்கல கொடுத்துட்டு பாரு தெரியாது. ஆனா நாங்க மத்தியானம் போனபடியா கிடைக்கல. ஒரு முறை இலங்கையில 8:15 நேற்றைய நேரம் தான். நேற்று காலை 8:15 தான் நல்ல
நேரம் வந்து கொடுத்ததாக கேள்வி தெரியல. சரி சரி, என்ன எனக்கு நான் ஓகே. கொடுக்கட்டும். சரி உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் சொல்லி அதனால வணக்கம் மணிமோகன். எப்படி சித்திர போச்சு? எப்படி வந்ததோ அப்படியே போச்சு. இல்லை வந்தது தவண்டு கொண்டு போனது. நானும் அப்படியே ஒரு சட்டை ஒன்று தைத்து கொண்டே இருந்தேன். ஓ புதுசா? எனது கணவர் வாங்கி வந்தார். அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆன்லைனில் புக் பண்ணி வந்தவரோ? அதைத்தான் சொன்னேன். என்ன கலரோ? நீலமும் வெள்ளை. நீலம் ஆட்டா. அப்போ நீலம் சரியான கலரில் போட்டுக்கிறீங்க வருஷத்துக்கு. ஓடுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையாமல் போய்விட்டது. என் கோயிலுக்கு போகலையா? இங்கு நான் போவது குறைவுதானே. சித்திரையில் மச்சமாக மறக்கறியா சமைக்கிற நீங்கள்? பொங்கி இருந்த பின்னர் எப்பொழுதுமே நாங்கள் மரக்கறி தான் சமைப்பதுண்டு. மச்சமெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? இன்றும் அதைத்தான் சாப்பிட்டேன். அப்போ இன்றைக்கு மறக்கறி தான். இறைச்சி செய்திருந்தது. எனக்கு முட்டை அவிச்சு சாப்பிட்டேன். இறைச்சி சாப்பிட்ற இல்லையா நீங்கள்? அவ்வளவாக எனக்கு குறைவு. ஓ என்ன சிக்கனா மட்டனா? கோழி தான் செய்திருந்தார்கள். இன்னைக்கு சாப்பிட இல்லை. ஆனால் மச்சம் காலையில் எழும்பி ரத்தம் கொடுக்க போட்டு வந்து இப்பொழுதுதான் சாப்பிட்டுட்டு சுயதர்சி நிகழ்ச்சி முடிய ஓடி. பொங்கல் என்ன மாதிரி? அது எல்லாம் நேற்றே செய்திருந்தது, இன்றும் இருக்கிறது. சிவப்பு அரிசியில் செய்வீங்களா வெள்ளை அரிசியில் செய்வீங்களா? வெள்ளை அரிசியில் தான் எப்பொழுதும் அவருக்கு விருப்பம். ஓ ஆச்சரியமா இருக்கு. நீங்களாம் சிவப்பில் ப்ரௌன் செய்கிறார்கள் பிடிக்கும். ஓ அது என்னென்ன எப்படி நீங்கள் உங்களோட பொங்கல் இருக்கும்? நான் பொங்கின பிறகு ஒரு நாளைக்கு சொல்றேன். அதான் நீங்கள் செய்யவே இல்லை. அப்போ என்ன சாப்பிட தானே? சரி அப்போ சாப்பிட்ற ஆளுக்கு தெரியாது தான். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இல்ல வெள்ளை பாஸ்மதி அரிசி இருக்கு, அந்த பண்டன்னு சொல்ற வெள்ளை அரிசி இருக்குல்ல வாணி. இல்லை இல்லை நான் எல்லாம் வெள்ளையெல்லாம் நான் தான். நீங்கள் எல்லாம் இல்ல இல்ல அந்த அரிசியில வந்து அந்த பண்டன்னு சொல்ற அரிசி வந்து கொஞ்சம் பெருசுனால அது முழு முழு இது மாதிரி அப்படியே நிக்கும் மணி. அது சர்க்கரை போட்டு செய்வார், நல்ல டேஸ்டா இருக்கும். அது சிவப்பிலும் பார்க்க அது சிவப்பரிசி கொஞ்சம் களி தன்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது. பொங்கல் எனக்கு சிவப்பரிசி விருப்பம். ஆனால் எங்க வீட்டுல வெள்ளை இதுல பொங்க அப்படியே இன்றைக்கு மணி அப்படியே அந்த முழுசு முழுசா அப்படியே இருக்கும். எனக்கு முழுசு முழுசு இல்லை, நான் களியா தான் எடுக்கிறேன். நான் நல்லா மசிச்சு ஒரு விருப்பமா வித்தியாசம். அதுதான் எங்க வீட்டுல. பேரிச்சம்பளம் போட்டா இன்னும் கொஞ்சம் களித்தன்மை வேற நல்லா இருக்கும். பேரிச்சம்பளம் போட்டா இவ சர்க்கரை தான் போட்டிருந்தேன். பேரிச்சம்பளம் அப்படி இல்லை முறுக்கும் சர்க்கரையும் போட்டு பேரிச்சம்பளம் போட்டா நல்லா இருக்கும். பெரிச்சம்பளத்துக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சிலருக்கு விருப்பம் இல்லை, சிலருக்கு போடுவாங்க. சரி சரி நன்றி. நகுலவதி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணி. சரி இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அல்லது வழியில் நிற்கிறீங்களா? இருக்கிறேன். எப்படி பர்த்டே பார்ட்டியெல்லாம் போச்சு பேரண்ட? மிக சிறப்பாக நடைபெற்றது. என்ன கலர் நேற்று இந்த கேக்குன்ற கலரும்? அதற்கு உரியவர்கள் அதை அணிந்திருந்தார்கள். பச்சை நிறத்தில் நான் அணிந்தேன். சாரியா சல்வாரா? எப்போதும் புடவைதான் அணிவது வணக்கம். அப்போ கோயிலு போடலையா நேற்று? சித்திரை அன்றைக்கு? ஓ சித்திரை நேற்று இருக்கிறீங்க. கோயிலு போடலையோ? நாங்கள் 13ஆம் தேதி சென்று வந்தோம். பின்ன போயிட்டு எந்த கோயிலுக்கு போனீங்க? வளமையாக செல்லும் முருகன் ஆலயத்துக்கு. உங்களோட நீங்க கைவிசம்பளம் கொடுக்குற பழக்கம் இருக்கா வீட்டில்? அது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறும். யாரு கணவர் செய்வாரா நீங்களா கொடுக்கறது? எல்லாம் ஆயத்தம் செய்வது அவர்தான். என்ன சாமி தட்டில் இதெல்லாம் வச்சு ப்ராப்பராக செய்வீங்க? பழம்பாக்கு வெற்றிலையில் அதனை பணத்தை வைத்து முதலே இருக்கும். அந்த உரிய நேரத்தில் அதை கொடுத்து விடுவேன். பேர பிள்ளைகளுக்கா அல்லது வீட்டில் உள்ளவங்க மட்டும்? அன்றைய நேரம் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு. கடந்த சனிக்கிழமை அன்று செய்தேன். ஓ அன்றைக்கு எல்லாம் செய்துட்டீங்க அட்டா முழிட்டு? 4:34 வருடம் பிறப்பீங்களா? திரும்ப கூறுங்க. மருத்து நீர் வச்சா முழுவதும் நீங்க கேட்டேன்.
ஒவ்வொரு வருடமும் செய்வது. அப்பா பெரிய இதைத்தான் செய்கிறீங்க, ஊரில் செய்கிற மாதிரி தான். வாழ்த்துக்கள். நன்றி. அது வீட்டில் அவர் அப்படி அதை கடைப்பிடிக்கிறபடினால உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்ல, நாங்கள் ஆலயத்து செல்வது தானே வழக்கம். அப்ப அந்த நடராச கோயில் அது எல்லா இதுவும் போட்டு உரிய முறையில செய்விட நல்ல வாசமா இருக்கும். தாளம்பூ, தாமரைப்பூ, மற்றது இந்த வில்வமில, அருகம்புல்லு ரெண்டு கணக்கு இல்லை, நல்ல வாசமா இருக்கும். அந்த இதுக்கு முதல் லட்சரிச்சினை வர்றதுக்கு வில்வமிலை எல்லாம் வரும். அதெல்லாம் காய வச்சு இது கண்டு வைப்பினம். அருகம்புல் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் நெல்ல என்னன்னு சொல்றோம், குடிநீர் தட்டிச்ச குடிநீர் தயாரித்தேன். அது உடம்புக்கு எல்லாம் பிரட்டித்தான் அதை செய்யறேன். அப்ப நாங்கள் எடுத்திருந்தா மகளுக்கு எந்த நண்பிக்கு எல்லாருக்கும் கொடுத்துத்தான் ஒவ்வொரு வருஷம் அதை கேட்காமலே கொண்டு வந்து கொடுத்து செய்யறது. இம்முறை எங்கள் வீட்டில் மாத்திரம் தான் கை விசேஷம். அப்போது இந்த மருமகள் சொல்லி மகன் திருப்பி தந்தார் எங்களுக்கு. இவ்வளவு காலம் அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுத்தது. டிலக்ஷனும் அங்குதான் வந்து சென்றார் கோளுக்கு. அவருடைய நண்பரின் திருமணம் அதற்குன்னு சென்று விட்டு அப்படி அதால வந்து அங்க போயிட்டார். அப்ப அங்க கொண்டே அவைகளுக்கு கொடுத்து கொள்ளும். முந்தி சின்ன வயதுல இவைய இப்ப கை விசேஷம் பெற காசு தர்ற இது இப்பதான் கேட்பினோம், என்ன தைப்பொங்கல் வந்த என்ன வந்த என்ன. அவர்களிடம் காசு இருக்கிறது, இப்போ இளையவர்கிட்ட காசு இல்லை காட்டானே. அநேகமா நீங்க இப்ப இதை வச்சிருந்தா கொடுத்துருப்பாரு. சரி, இல்ல இல்ல அநேகமா நான் கட்ட இப்ப இல்லையான்னு சொல்ல வாரு. ஆனா வாணி, அன்றைய இந்த பழைய காலத்துல 5 10 50 என்றாலும் அதை வேண்டின சந்தோஷம் இப்ப இல்ல வாணி. சித்தப்பாட்டி ஓடி போன்னு ஒவ்வொரு தரட்டையும் போய் கேட்டே வேண்டுவோம். அதை சேர்க்கிற இதுன்னு சந்தோஷம் இப்ப இல்லை. ஏதோ அந்த கொடுத்து கொள்றோம், பலகாரம் எடுத்துட்டு போறது இதுக்கு தான். அதுக்கு அடிபடி படுறது முதல் நான் எடுத்துட்டு போறேன், நான் எடுத்துட்டு போவேன், எங்களை தர கிடைக்கும் போறாங்களுக்கு. அப்படி எல்லாம் அந்த காலம் எல்லாம் போயிட்டு. சரி, மற்றது எங்களை வீட்டுல எங்களுடைய அம்மா வந்துதான் எங்கட அப்பாண்ட வீட்டுல முதல் பொங்கல் செய்ய வழிகிட்டதான். அதுக்கு பிறகு அங்க எங்கட அயல் எண்டா பக்கத்து சுற்றாடல்ல இருக்கிறதையும் 2 பொங்கல், ஒன்று வெண்பொங்கல், ஒன்று சக்கரை பொக்க. சக்கரை பொக்க கோயில்ல பொங்குறது, வெண்பொங்கல் பொங்கி மோதமா வச்சு வடை சுட்டு கறியல் வைக்கிறது வீட்டுல. அந்த போய் ரோட்டுல போய் வரைக்கு யார் வெறியினமோ சொந்தக்கார எல்லாரையும் உளுத்தந்து அப்ப சாப்பாடு கொடுத்துடுவாரு. எல்லாரும் வாழையில இருந்து அது ஒரு சந்தோஷமான காலம். மற்றது எங்களுக்கு தெப்பங்கள், தீபாவளி, வருஷப்பிறப்புக்கு புது ஆடை இல்லாம ஒரு காலம் இருந்தது. அம்மாவே தச்சு தந்து கொண்டிருந்தேன். அதே மாதிரி நானும் இங்க புது ஆடை போட்டுக்கொள்ளுவேன். அது இதுக்கண்டு இல்ல, அந்த வழக்க தோஷம் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்தேன். இப்ப பிள்ளைகளுக்கு எடுத்த உடனே போடுவார்கள் தானே, அதனால அதுல அக்கறை இல்ல, விருப்பம் அது இதுதான். அதுல ஒரு அக்கறை தான் இல்ல வாணி, அது என்ற மாதிரி தானே அவர்களுக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நேவிஸ்வரலே. வணக்கம், விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம் நேவிஸ் பிலிப்சர்களுக்கு. சரியா? சொல்லுங்க. வணக்கம் அணி. வணக்கம், நேரம் ஆரம்பம். வணக்கம் நேவிஸ் பிலிப்சர்களே. இனிய மதிய வணக்கம் அணி. ஏன் இப்படி டயர்டா போனீங்க? அப்படி என்னத்தை வெட்டி கிழிச்சிங்க? கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சுயீனமாக இருக்கிறது, எனக்கு களைப்பாக. ஏன் என்னாச்சு? சோர்வா இருக்கிறது வாணி. எனக்கு என்ன புரியவில்லை, எனக்கு தெரியல. என்னென்று புரியவில்லை, என்னென்று தெரியவில்லை. எனக்கு ஏன் இப்ப இதுக்கு முதல்ல ஓகே தான் நீங்க? அந்த கொஞ்சம் நின்று இந்த களைப்பு ஏதாவது ஜூஸ் எதுவும் குடிங்க, களைப்பா இருக்கிறீங்க. இருந்து செய்யலாம், இருக்கலாம். நின்ற உடனே கொஞ்சம் 10-15 நிமிஷம் நின்று வேலை செய்யலாம், கொஞ்சம் சோர்வா இருக்கு. உங்களுக்கு அதானே சொன்னது, கூடுதலா நின்று செய்யாதுங்கன்னு சொல்லி. என்ன அதான் செய்ய வேணும்னு சொல்றாங்க பிள்ளைகளும் பேசுறது. நான் இப்ப செய்யாம சொல்றாங்க, சும்மா இருக்கேன் மாட்டுல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கோ, சும்மா உடம்பு இதாண்டாம. சரி சரி, நன்றி நன்றி. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைய கொண்டு வருவோம். நாங்களா சொன்ன திரும்ப வரப்போறீங்களா? வணக்கம் வாணி, நான் வருகிறேன். வணக்கம் வணக்கம் நூலா சொன்னார்களே. இனிய காலை ஆம் சொல்லிட்டீங்க, போங்க. ஆம், இனிய காலை வணக்கம்.
இந்த ஆப் இன்னொரு வேலை செய்து கொண்டு கதைக்க கூடாது இந்த ஆப் தேவையா? சரி, இன்னொரு முறை உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம் நடராஜனே. வாணிமோகன் என்ன சமையல் செய்யறீங்க? மச்சமா மறக்கறியா? என்று மச்சம் தான் செய்கிறேன். நேற்று நேற்று சைவமாக உண்டோம். ஏன் பொங்குன படியினாலா? பொதுவாக அந்த நாளை புனித நாளாக வைத்துக் கொள்வது வழக்கம். சரி, அப்ப நேற்று கோயிலுக்கு போயில்லை. நேரங்கள் அதற்கு கிடைக்காமல் உள்ளது. அப்ப என்ன செய்த நீங்க நேற்று? வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தோம். நீங்க எப்படி பொங்கல் செய்யற? பொங்கல் சனிக்கிழமை செய்தீங்களா, நேற்று தான் செய்தீங்களா? நேற்று தான் அதை செய்தேன். என்ன முறையில செய்வீங்க நீங்க? தண்ணியை கொதிக்க விட்டு அதனுள்ள அரிசியை போட்டு வெல்லம் அவற்றை உள்ளுக்குள் சென்று அழகான பொங்கல் செய்தோம். மனுஷர் பாலை தான் கொதிக்க விடுற, நீங்க தண்ணியை கொதிக்க விட்டு அரிசியை போட்டுக்கிறீங்க. இந்த நிகழ்வில இருந்து விடவேற்று விடுவோம் பயம். அதுக்காக பாலன்னு சொல்ல வேண்டிய ஏன் தண்ணியே? சிலர் தண்ணியில் அம்புங்கிறன்னு சொல்லுவார்கள். அப்ப பயறு சரியாக சொன்னீர்கள். அப்ப நட்ஸ் ஒன்று போடுற இல்ல, பயறு நட்ஸுகள் எல்லாம் அதற்குள் இடுகிறது தான். யாரு பொங்குறது? நீங்களா கணவரா? எல்லாம் இந்த பெண்ணினந்தான். ஓ சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் தான் பொங்குவோம். அவர் அந்த நேரம் எழும்ப மாட்டார். வீட்டியா கொஞ்சம் லேட்டா தான் எழுப்புவார். தைப்பொங்கலுக்கு மட்டும் எல்லாம் வெள்ளன வந்து நிற்பார். மற்றும்படி நான் தான் பொங்குறது. சரி, நல்ல விஷயம். பிள்ளைகள் பாக்குறதுக்கு முதல் காட்டுறதுக்கு வந்து இன்னைக்கு வாணி நான் இந்த ப்ரோக்கோலி இருக்கல்ல கூட சேர்த்து லீக் வெட்டி போட்டு வர செய்யறேன். ஓ, நல்லா இருக்கும். அது எப்படி நல்லா இருக்குமா?